அப்போ கதைகள் இப்படி போய் கொண்டிருக்குது. என்னென்றால் அவற்ற பேரை கேட்டால் வந்து இவங்கள் பயத்தில் அவற்ற பேரை சொல்ல வேண்டாம். இவங்களுக்கு பயம். அவர்கிட்ட பேரை கேட்டாலே இப்படி பயம்ண்டா எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தான் தெரியல. அந்த பொடியம் வந்து கொஞ்சம் நல்ல பொடியம் தான். என்னையும் பார்க்க வயசு கூட தான் தெரியும். அவைக்கு வந்து 2 கேங்லேயும் இருந்து சப்போர்ட் வேணும். அப்போ இவரை யூஸ் பண்ண பார்க்குறாங்க. என்னது செய்யுது அந்த பொடியை நான் கொஞ்சம் மெலட் ஆகணும். ஏனென்றால் அந்த பொடியை அலர்ட் ஆகணும். இல்லாட்டி அவங்கள வந்து அவங்களோட இதுக்கெல்லாம் கவுத்துருவாங்களாங்க அழிப்பாங்க. ஏன்னாண்டா இவைக்கு வந்து 2 கேங்கிட்ட சப்போர்ட்டும் வேணும். லிங்க் இல்லை. அவங்க பெரிய பொடிகள் வந்து மற்ற 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 கேங்கோட வந்து சேர விட மாட்டாங்க. அப்போ இன்னபடி என் ப்ராப்ளம் இன்னைக்கு இதெல்லாம் கேங் இதுவரை எல்லாம் முடிஞ்சு போச்சுண்டு. I used to work with one of the top gangsters, Tamil gangster in the UK. நினைக்கிறேன் சில காப்ளி பொடிகள் வந்து அவரை பற்றி பாட்டு படிக்கிற அவங்களோட ரேப் டியூனில் செத்து போச்சு, அவர் செத்து போனார், வேறு என்ன சொல்கிறவங்க, வேறு ஏதோ சொல்கிறவங்க அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பயமும் வேறு. பட் அந்த மனுஷன் அவர் ஸ்டில் யங் மாதிரி தான் சுற்றி கொண்டு திரிகிறார். அவர் வந்து கொஞ்சம் நல்லவர். என்னோட வந்து ஒரு பிரச்சனையுமே தான்ற இல்லை. ஆனால் அவரை காண்றவன் வந்து பயங்கர ஈஸி. ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த ஆஸ்டா டெஸ்கோவில் இருந்தெல்லாம் டில்லுக்கு இருந்து எனக்கு காசு எடுத்து தர மாட்டேன் பாருங்க. நான் எடுக்க மாட்டேன். நான் தேவையில்லாமல் காசு ஆக்கள்கிட்ட இருந்து வேண்டினால் அப்படியெல்லாம் காசு எடுக்கக்கூடாதுன்னு போட்டு நான் பேசாமல் இருக்கிறேன். அப்போ இந்த ஹேஷ்டாக்கு ஹேஷ்டாக் எனக்கு போகிறது எனக்கு ஷாப்பிங் மார்க்கெட்டுக்கு போகிறது பிடிக்காது. சும்மா போகிற எல்லாரும் வந்து காசு உங்கள்கிட்ட இருந்து எடுக்கத்தான் ட்ரை பண்ணுவாங்க. சில சாமானுக்கு பே பண்ணலாம். ஆனால் பயங்கர டோஜி பிஸ்னஸ் வரும். டோஜி இது வருமாண்டா என்ன செய்கிறத. பெரிய சூப்பர் மார்க்கெட்லேருந்து சின்ன பிஸ்னஸ் வேறு நானும் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணி இந்த ஃபோனில் போட்டு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க எனக்கு பிளாடி டைம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்க, எத்தனை வேலை கிடக்குது. இதை செஞ்சு கொண்டு தெரியா ஏதோ சமூக செய்கிறேன்னு நினைப்பாங்க. சமூக வேலை செய்கிறேன்னு நினைப்பாங்க. ஏதோ நான் இவைக்கு ஏதோ இலவசமாக தானே எல்லாம் கொடுக்க போகிறேன்னு எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். புண்டாங்களுக்கு எல்லாருக்கும் இலவசமாக வேணும். இலவசமாக புண்டைகளை என்ன யூரினுக்கு கக்கூசும் கொடுப்பேன். இலவசமாக வேணும். இவங்களை அந்த ஆளும் கஷ்டப்பட்டாங்களை ஒழிச்சு அவங்களுக்கு காசு எடுக்கிறதுக்கு விளங்குச்சா?
ஸ்ரீலங்காவுக்கு ஹெல்ப் பண்ண போனாலும் இதே பிரச்சனை தான். ஸ்ரீலங்காவுக்கு எங்கே நீ போகிறது, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது? பெருசாக அங்கே யாழ்ப்பாணம் பக்கம் எல்லாம் பெருசாக கஷ்டப்பட்ட ஆக்கள் எல்லாம் குறைவு. ஆனால் என்னென்னா கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு இருந்தாலும் கொஞ்சம் ஓகே ஆக்கள். சில பேர் கஷ்டம்தான், சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் கஷ்டம்ண்டு சில பேருக்கு என்னென்றால் அந்த அந்த என்ன சொல்கிறேன்னா ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்கிறது, வேறு இப்படி 2-3 விஷயங்கள். இப்போ அந்த முதல் அடிபட்ட ஆக்கள் அந்த விடுதலை புலிகளில் அவையும் கொஞ்சம் குறைவு தான். இப்போ காலமாயிட்டுது. ஸோ பெருசாக கஷ்டப்படுற ஆக்கள் கொஞ்சம் குறைவு தான். கிட்டத்தட்ட எல்லா இடத்தையும் சிலங்கால அப்படி தான். பட் தமிழ் ஏரியாவில் அப்படி தான். அங்கே சும்மா இவன் சும்மா காசு எடுக்கிறாங்க, இது செய்கிற அது செய்கிறேன்னு. கொஞ்ச நாள் ஸ்ரீலங்கா விசிட் பண்ணாலும் ஒட்டி பிரச்சனை தான். பிரச்சனை அங்கே இல்லை, அங்கே போனால் இங்கே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோண்டு ஒரு யோசனையாக கிடக்கும். அவன் மற்ற கேங் வந்து அவன் ஏதோ பெரிய கேங்ஸ்டர்ஸ் சுற்றி கொண்டு திரியட்டும். சுற்றி கொண்டு திரியட்டும். இவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிஸார், அவங்களுக்கு பிஸார். அவர் மற்ற கேங்கில் இருக்கிறால புலி பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு இந்த மண்டேக்குள்ள விளங்குச்சா, மண்டேக்குள்ள புலி பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஏனண்டா நான் மென்டல் தானே, மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நான். அதான் வேறு நாட்டுக்கு ஏதாவதுக்கு போகணுன்னா கொஞ்சம் இந்த மண்டேக்குள்ளே ஆக்களோட காய்க்கிற இதான்றது கொஞ்சம் குறைஞ்சி போகணுன்ற பயம். அது அது டிபெண்ட்ஸ். அது வந்து எந்த ஏரியாவில் போய் இருக்கிறேன்னு. யூகேல எனக்கு இந்த மண்டேக்குள்ளே வந்து கவரேஜ் கொஞ்சம் கூடத்தான். ஆனால் வேறு நாட்டுக்கு போனால் கொஞ்சம் கவரேஜ் வந்து கொஞ்சம் வேறு அது சரியான இடத்துக்கு போனால், நல்ல இடத்துக்கு போனால் ஓகே, கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். என்ன மண்டே வந்து ஒரு ஃபோன் மாதிரி தானே இந்த மண்டே. சரி, அதுக்குள்ள மெசேஜ் வரும், ஆக்களோட காய்க்கிறது. எனக்கு ஆக்சுவலி வந்து டெலிஃபோனே தேவையில்லை. ஒரு ஒரு வீடியோ கேமரா ஒன்று வேணும்னு தான் பார்ப்போம். வீடியோ கேமரா சின்ன ஒன்று வேணும், கையில் கொண்டு திரிகிற மாதிரி. என்னண்டா இந்த ஃபோன் யூஸ் பண்ணால் நடுவில் மெமரி போகுது. அதுண்டு மெமரி அப்போ டிலீட் பண்ணணும், எனக்கு டிலீட் பண்ணணும். அப்போ அதனால ஒரு சின்ன ஒரு கமடாகவும் அதில் ஒரு மெமரி கார்டும் போட்டு விட்டா ஓகே. என்ன
அப்போ அவங்கள அவங்கள என்ன அவங்களுக்கு போக போக வந்து ஒன்றும் தெரியாமல் போயிடும். அவங்க சுற்றி ஆக்களை சுற்றி பார்க்குற சுற்றி வாழ்கிற வைக்கிற வாழ்கிற அவங்கள அந்த அவ தப்பிச்சவினமா சட்டத்தில் கண்டுபிடிக்க மாட்டோமா. சம்பவங்கள் நடக்காதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. நாம் நின்ற மண்டேக்கில் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேரோட கைக்கணுன்றே எனக்கு தெரியாது. அவ்வளோ பிஸி அந்த என் மண்டை. என்னடா எனக்கு பைத்தியம் அல்லோ. எனக்கு எங்க பைத்தியம். நான் என்ன ட்ரக்ஸ் அடிக்கிறேன். நான் இவன் வந்து இந்த இந்த கஞ்சாவை பற்றி போட்டு பெரிய புத்திசாலி இப்போ அது கஞ்சா வந்து மண்டைக்குள்ளே பிரெயின் செல்ஸ் எல்லாத்தையும் சாக்காட்டி அது வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடும். மண்டைக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ விடாது அது திரும்ப அடிக்கணும்னு தான் தோண்டும். அவன் வந்து அவங்கள ஏ கிளாஸ் யூஸ் பண்ணுறவங்கள அவங்கள வந்து மண்டை போன ஆக்கலன்னு சொல்லல. அது அவங்களுக்கு அவங்களோட இது அவங்களோட ஷேட்டுன்னு இவன் வந்து பெரிய பாக்கிங் பொலிட்டிக்ஸாம் புண்டியாம் என்ன செய்கிற எப்படி செய்கிறேன்ட்டு நான் கிட்டத்தட்ட கண்ண நேரமாக யோசிக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு இப்போ லேபர் பவரில் வந்ததுண்டு மெயின் பாயிண்ட் இல்லை. ஆனால் ஏதோ ஏதோ என்ன நான் கார் வண்டி ஓடி நாள். அப்போ அங்கால ஒரு ஒரு பஞ்சாபி மனுஷனோட இதை காய்ச்சி கொண்டிருந்தேன் நான். ஆனால் அவர் ட்ரைவ் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அப்போ நான் நோட் பண்ணி பார்த்தேன் நான். ஆனால் அவர் ட்ரைவ் பண்ணுற விதம் கொஞ்சம் சரியாக தான் இருக்குது. நான் கண்ண நாளைக்கு பிறகு வந்தது யோசிச்சு பார்த்தேன் நான் ஏன் அவர் அப்படி செய்கிறாருண்டு. ஆனால் அவர் செய்கிற கொஞ்சம் சரியாக தான் இருந்தது. அவர் ஃபேமிலி மேன். அவருக்கு பிள்ளைகள் எல்லாமே இருக்கு.
நான் இனி நடுவில் கார் வேண்டினாலும் நடுவில் ட்ரைவ் பண்ணிட மாட்டேன். என்ன பிரச்சனை என்றால் நடுவில் ட்ரைவ் பண்ண எனக்கு இயலா. ஏனெண்டா நான் ட்ரைவ் பண்ண தொடங்கினேன்டா I'm always concentrating. That's the main problem on just driving. I don't concentrate on anything else. I'm very focused. கொஞ்சம் பேபி ஆயிலும் கொஞ்சம் ஆயிலை வேண்டி ஒரு 199 என்று சொல்லுங்க. 125 £2 £2.50 ஆயிலை வேண்டி அதான் ஈபேயில் வந்து 35 பைசைக்கு விற்க போகிறேன். சும்மா விற்று பார்ப்பேன். மேரேஜ் வேண்டி நம்ம உண்டு என்ன. ஈபேன்னு போட்டு கிடக்குது, அதுலேயும் போட்டு விற்கலாம். அப்போ நான் சின்ன ஸ்போர்ட்ஸ் கார் தான் பண்ணுறேன். நான் சின்ன கார், பெரிய இன்ஜின் இல்லை, சின்ன கார் எல்லாம் பண்ணுறேன். நான் ஸ்போர்ட்ஸ் மாடல். கடைசியாக ஒரு கார் ட்ரை பண்ணினேன் நான். எனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட கார் உண்டு. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னம். அதுக்கு முன்னம் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னம் எனக்கு வந்து மேனுவல் இல்லை ஆட்டோமேட்டிக் காரை ஓட தெரியாது. அப்போ ஓட தெரியாது. நான் யூடியூப்லேயே பார்த்து ஓட பழம் இருக்கலாம். அப்போ நான் ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் டிரைவிங் அந்த கிளாஸ் கொடுக்குறேன். நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் வந்து ஒரு 2 hours டிரைவிங், ஸோ க்ரூசிங் போகிற மாதிரி இருக்குன்னு போட்டு சொல்லிவிட்டேன் நான். அப்போ அவர் வந்தார், டிரைவர்ஸ் லைசன்ஸை செக் பண்ணார். பார்த்துட்டு திரும்ப செக் பண்ணார். அவருக்கு டிரைவர்ஸ் லைசன்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் காருக்கு வந்து 2 hour லெசன் புக் பண்ணி ஓட வர்றாரு. டிரைவ் பண்ணி பார்த்தலாம், பரவாயில்ல. ஆட்டோமேட்டிக் வெரி சிம்பிள் தான் அது. ஆட்டோமேட்டிக் வெரி சிம்பிள். அப்போ பெருசாக ஆட்டோமேட்டிக் கார் கொஞ்சம் குறைவு தானே. ட்ரக் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்ளிகேஷன் கிடக்குது. பெரிய வெஹிக்கிள், கண்டெய்னர் வெஹிக்கிள் ஓடுறாங்க. அப்ளிகேஷன் அப்படியே கிடக்குது. யோசிச்சு நான் எடுத்து என்ன பிரயோசனம் உள்ள அப்படியே கிடக்குது.
இந்த ஆக்கள் எனக்கு கீழே கட்டுப்பட மாட்டேன் போலாம் கிடாக்குது. என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். எனக்கு கீழே கட்டுப்படாட்டி வந்து they get into risky problems. எல்லாருக்கும் ஃப்ரீடம் தானே, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தானே, ஃப்ரீடம் தானே. அப்போ ஃப்ரீயாக இருந்துட்டு போகட்டும் என்ன. நான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன், எல்லாருக்கும் குண்டி பக்கம் நல்ல வடிவாக ஃப்ரீயாக கொடுக்குறேன் என்ன. ஓகே.